ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் சின்ஜியாங் அப்படின்ற ஏதோ ஒரு பவரை நம்ம வேங்கோடைய அப்பா அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அவர் ஃபேமிலியையும் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாரு. நெருப்பெல்லாம் வச்சு எரிய விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த சின்ஜியாங்கை நம்ம பிரின்சிபல் தான் வச்சிருக்காரு போல. பட் அதை அவர் அடுத்து அந்த மோரியம் ஸ்கூலில் படிக்கிற ஏதோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அவங்களால தான் அந்த சின்ஜியாங்கை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல அடுத்து நம்ம ஹீரோ தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பிரின்சிபல் சொல்லிட்டு போயிருக்காருல, உனக்கு தான்ப்பா அடுத்து அந்த வாய்ப்பு இருக்கு, நீ தான் சிஞ்சு அவங்க பார்த்துக்கணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீ ட்ரைனிங்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வரா. அப்போ இவன் என்ன நினச்சானே தெரியல. டக்குன்னு அவகிட்ட, அம்மா இந்த புள்ளி பண்ணுற பையன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த சிஞ்சு அவங்க பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவனை பற்றின விஷயத்தெல்லாம் இவ்வளோ சொல்கிறா. அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புள்ளி பண்ணுற பையன் ஹாங்காங்கில் இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நம்பர் 1 இருந்திருக்கான். ஸோ அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் இங்கேயும் அவன் இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு இந்த ஃபைட்டிங்கில் நம்பர் 1 ஆகணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த மோரியம் ஸ்கூலில் சிஞ்சாங் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணும் அப்படின்றதுக்காக கூட இங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது இந்த இடத்துல ஹீரோவுக்கு அந்த டவுட் வருது, ஆமா இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஹீரோ போயிட்டு அந்த புலி பண்ணுற பையன்கிட்டே கேட்குறான், டேய் நேற்று நீ தானே பிரின்சிபலோட ரூம்குள்ளே வந்தா அந்த சிஞ்சியாங் தேடி அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு காண்டாயிடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா இந்த மாதிரி திருட்டுத்தனமாக அதை எடுத்துகிட்டு ஓடுற அல்ப மாதிரி தெரியுதா? இன்னும் சொல்ல போனோம்னா நான் அதுக்காக தான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தேன். பட் அதை இப்படி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு பையனாக இருந்தாலே அது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால இப்படி திருட்டுத்தனமாலாம் நான் போய் எடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி திட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவங்ககிட்ட எதுவுமே கேட்டுக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜியோனை காட்டுறாங்க. அவள் கிச்சனில் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருக்கும்போது காய்கறியெல்லாம் சரியாக வெட்டாமல் அப்படியே கையில் வெட்டுற மாதிரிலாம் போகிறா. இதை நம்ம ஹீரோவை அங்கே பார்த்துட்டு, என்ன பண்ணுற, கரெக்டாக வெட்டு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி அன்றைக்கி என்னை கடத்திட்டு போக ட்ரை பண்ணவங்க தான் யாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க மாதிரி பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நான் ஹீரோயினை உடனே போய் காப்பாற்றிருப்பேன்ல அப்படின்லாம் சொல்லும்போது என்கிட்ட என்ன பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏய் என்ன தெரியாத மாதிரி கேட்குற, அதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் உன்னை காப்பாற்றலான்னு வந்தேன்ல, அப்போ கூட நீ உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்க அந்த லைட்டை ஒரு 5 செகண்ட் அப்படியே வானத்திலே நிற்க வச்சுட்டு இருந்த. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குகையில் வேங்க ஒரு ஓனாய் கடிக்கிற மாதிரி வந்துச்சு. அந்த நேரத்தில் கூட நீ அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போட்ட, அந்த ஓனாய் அவனை கடிக்காம அப்படியே வானத்திலே கொஞ்ச நேரம் மிதந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, இந்த பொருளெல்லாம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, என்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய பார்ட் டைம் ஜாபை முடிச்சுட்டு வெளியே வரா. அப்போ அந்த இடத்துல நம்ம வேங்க நிற்கிறான். டே என்னடா இங்கே நிற்கிற, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரெஸ்ட்டெல்லாம் போதும், ஏன்னா நான் இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிட்டேன், நான் இப்போ மறுபடியும் உன்னோட சேர்ந்து ஸ்கூலுக்கு வரலான்னு இருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்கேயோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த புலி பண்ணுற பையன் இருக்கான்ல, அவனுக்கு கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். அவன்கிட்ட போயிட்டு, டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, அன்னைக்கு நைட்டு நீ தானே பிரின்சிபலோட ரூம்குள்ளே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்க, இல்லையே நானா போலையே அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அந்த புலி பண்ணுற பையன், பொய் சொல்லாதடா, அன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாருமே மெயின் ஹாலுக்கு வர சொல்லும்போது நீ பெட்லேருந்து எந்திரிக்கிறப்போ உன் காலில் அந்த ஷூ இருக்கிறத நான் பார்த்தேன், நைட்டு தூங்கும் போது நீ எதுக்காக ஷூ போட்டிருந்த, அப்போ நீ வெளியே எங்கேயோ போயிட்டு அவசர அவசரமாக ஷூவை கூட கழட்டாமல் அந்த பெட்டில் படுத்தல, ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், உண்மையை சொல்லு, நீ தானே அன்றைக்கி நைட்டு அந்த பிரின்சிபல் ரூமுக்கு போனேன் அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கான். கோவத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணுற பையன் அடிச்சிடறான். ஸோ இப்படி இவனுக்கு 2 பேரும் சண்டை போடுற அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ அப்புறம் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே பார்க்குறாங்க. டெய்லி என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அந்த சாயும் வேற இந்த புள்ளி பண்ணுற பையனை ஒரு மாதிரி திட்டுறான். டேய் அதான் உனக்கு நல்லா சண்டை போட தெரியும்ல, நீ ஹாங்காங்லேயே இருக்க வேண்டியதானடா, இதுக்காக இங்கே ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க, உனக்கு இந்த ஸ்கூலில் தேவையானது எல்லாமே சிஞ்சுவாங்க தானே, இங்கே நீ எதுவும் கற்றுக்கிறதுக்கு வரல, அதனால தான் ஒரு நல்ல பையன் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் டெய்லி கொஞ்சம் பொறுமையாடுறா, ஏன்டா அப்படிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த வருவான். அப்போ உடனே அவன் ஹீரோவையும் பார்த்து, நீ என்னடா பேசுற, நீ ஒரு அனாதை இருந்தாலும் செலிபிரிட்டி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்க இங்க அப்படின்னு சொல்லி அவனையும் ஒரு மாதிரி பேசிடுறான். அதுக்கப்புறமேட்டு அவங்க கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க, டேய் எதுக்காக நீ இந்த மாதிரி கொஞ்சம் பதற்றமா பேசுற, உண்மையை சொல்லு, நீ தான் அப்போ நீங்க நைட்டு போனியா பிரின்சிபல் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க இவனை ஃபோர்ஸ் பண்ணி. அப்போ இவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஸோ இப்போதான் பெரிய உண்மை தெரிய வருது, அன்னைக்கு நைட்டு பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போனது இவன் தான். எதுக்காக போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டில் இவன் ரொம்பவே கம்மியான ரேங்க் வாங்கியிருப்பான் போல, அதை மாற்றி வைக்கணும், இவன் அதிக ரேங்க் வந்த மாதிரி மாற்றி வைக்கணுன்றதுக்காக தான் ஏதோ ஃபைல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே போயிருப்பான். ஸோ அந்த நேரத்தில் அவன் அதை மாற்றி வைக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிரின்சிபல் அங்கே உள்ளே வர மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். அதுக்கு பயந்துட்டு தான் இவன் பார்த்தீங்கன்னா பாதிலே அங்கேருந்து ஓடி போயிருப்பான். பட் இந்த உண்மை எல்லாத்தையுமே இப்போ இவங்க கிட்ட சொல்லாமையே, இல்லை நான் உள்ளே போக கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாதீங்க அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசுகிறான். கடைசியாக அந்த இடத்துக்கு நம்ம பிரின்சிபலே வந்துடுறாரு. அப்புறம் இவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட
கேட்குறாரு, என்னப்பா தம்பி ஏன் அவன் கூட வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் எல்லாருமே சேர்ந்து என்னை ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணாங்க, அதனால தான் நான் ஒரு மாதிரி கத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி விடுப்பா, அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல, நீ எதுக்காக என்னோட ரூம்குள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். டேய் உண்மையை சொல்கிறா, எனக்கு தெரியும் என் ரூம்குள்ளே யார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும்போது உன்னுடைய ரேங்க் கார்டு மட்டும் கீழே விழுந்து கிடந்துச்சு. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ தான் ஏதோ ரேங்க் மாற்றி வைக்கிறதுக்கு உள்ளே வந்திருப்ப அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கூட யாரோ ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொன்னேன்ல, அப்போ நீ தான் பார்த்தன்றதை நான் அப்பயே பார்த்துட்டேன், இருந்தாலும் சும்மா தெரியாத மாதிரி நடித்தேன், இப்போ சொல்லு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு எதுவுமே வரல சார், எல்லாருமே வந்து என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக, அதனால தான் நான் இதெல்லாமே பண்ணேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஹீரோவை சூஸ் பண்ணிட்டீங்க தானே, அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட சிஞ்சாங்க கொடுத்துருவீங்கல்ல, அப்போ மற்றவங்க எல்லாம் எனக்கு இருக்கணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவங்ககிட்ட கன்ஃபார்மாக அது கொடுக்க போகிறேன்னு சொல்லவே இல்லையாடா, அவன் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னேன், நான் ஒரு பிரின்சிபல்னு கூட பார்க்காம நீ என்கிட்ட இவ்வளோ எதிர்த்து பேசிக்கிட்டு அந்த ரேங்க் கார்டெலாம் மாற்றி வைக்கிற மாதிரி கேவலமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சியோ, இதுக்கு மேலேயே வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது, ஒழுங்காக இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு. ஸோ இந்த சாய்க்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோதான் நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை வேங்க் கூட்டு போயிருப்பான்ல, அவங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அவளை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு செயின் போல பட்டர்ஃப்ளை சிம்பிள்லாம் போட்டிருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு அது பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, நான் இந்த மாதிரி என் மனசில் இருக்க ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு, இவன் வந்து நம்மக்கிட்ட லவ்வை சொல்ல போகிறான், அதான் கிஃப்டெல்லாம் வேறு இப்படி கொடுத்துருக்கான் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவன் சொல்ல வந்த அந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ உடனே, இங்கே பாரு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்றது தெரியும், ஆனால் நீ என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு ஹீரோவை தான் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் உடனே முந்திக்கிறான். இங்கே பாரு நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறேன், நீ நல்லா யோசிச்சு முடிவெடு சரியா, எதையும் நீ எடுத்தம் கவுத்தன்னு சொல்லி முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் முடிவு எடுக்கும் போது எடுக்கிறேன், இப்போதைக்கு இந்த செயின் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்றா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சு போயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ரூம்குள்ளே வரும்போது அங்கே வேங் இல்லாமல் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு காது வேறு பயங்கரமாக வண்டி வலிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அவனுடைய அப்பா மசாஜ் பண்ணியிருப்பார்ல, அதாவது அவன் அப்பா அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஸோ அந்த மசாஜ் பண்ணவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பற்றி ஒரு மாதிரி யோசிக்கிறான். இதே நேரத்தில் நம்ம வேங்கோடைய அப்பாவோட அந்த அடியாள் பொண்ணு ஒருத்தங்க லூனா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை போய் இப்போ கொலை பண்ணிடுறா. யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய அப்பா இதுக்கு முன்னாடி அவருடைய குழந்தைங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தரை மீட் பண்ணி பேசியிருந்திருப்பார்ல, இந்த மாதிரி உங்கள் வீடு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தர் உங்கள் பையனை வெளியே தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஹீரோயினோட அப்பா தான். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொன்னவர் தான் வந்து இப்போ கொலை பண்ணியிருக்கா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கும் தெரிய வருது. ரொம்ப ஷாக் ஆகிடுது அவருக்கு. எப்படி என்னுடைய குழந்தைங்களை பற்றின விஷயத்த நான் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போனால் அவரை இப்போ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யார் காரணமாக இருப்பா? பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலியை அழிச்சவன் தான் இப்போயும் இதே மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கானா? என் குழந்தைய கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி எதுக்காக இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர காண்டில் இருக்கும்போது கரெக்டாக இதை பண்ண அந்த கொலகாரி லூனா வரா வந்து அப்படியே அவரை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய ஃப்ரெண்டு தான். அதான் இப்போ மூரியம் ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பலாக இருக்கானே அவன் தான் சார் கண்டிப்பாக இதையும் பண்ணியிருக்கணும். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனதும் அவன் தானே. அவனுக்கு உங்கள் மேலே போறாம சார், அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மூரியம் ஸ்கூலும் சிஞ்சியாங்கையும் அவன் அடையணும்னு நினச்சான், அதனால தான் அடைஞ்சிட்டான். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தையையும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தீங்கன்னா பொய்யா பேசிகிட்டு இருக்கா இவர்கிட்ட. ஸோ கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரை வந்து அட்டாக் பண்ணது இந்த வேங்கோடைய அப்பாவோட ஆட்கள் தான் அப்படின்றது இவருக்கும் தெரியல. அதனால இவ சொல்றத அப்படி நம்பிடுறாரு. கண்டிப்பா பவனா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ண நெக்ஸ்ட் நம்ம வேங் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டான். அதனால இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவனை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே அந்த சாய் இப்போ லாஸ்ட்டாக பண்ணியிருப்பான்ல அந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அவனுடைய ரேங்க் கார்டை மாற்றி வைக்கிறதுக்காக அவன் டேரெக்டாக பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ இந்த ஸ்கூலை விட்டு அவன் போக போகிறான், பிரின்சிபலும் போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஐயோ அவனை ஏன் அப்படி போக சொன்னாங்க, கண்டிப்பாக பிரின்சிபல் கிட்ட போய் அவன் கேட்டானா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சாயை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் அந்த புள்ளி பண்ணுற பையனும் சாய் கிட்ட அதான் சொல்லியிருப்பான், நீ எதுக்கும் மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட ஒரு டைம் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் கரெக்டாக கத்தி விட்டுறான். என்னை மாட்டி விட்டதே நீ தானே, அப்படியே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு அதிக மார்க் வாங்குறதுக்காக பயங்கரமாக ஃபைட்டிங்லாம் கற்றுக்கிறல்ல, இது எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா பிரின்சிபல் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு அந்த சிஞ்சுவாங்க யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு, அது அந்த ஹீரோ கிட்ட தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த புள்ளி
புள்ளி பண்ற பையன் மட்டும் அதை கேட்டு ஷாக் ஆகல, நம்ம வேங்கும் கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவனால ஹீரோவை பீட் பண்ண முடியல. அதனால இந்த ஒரு விஷயத்திலேயாவது கண்டிப்பா ஹீரோவை பீட் பண்ணி அந்த சிஞ்சுவாங்க நம்ம கைக்கு கொண்டு வரணும். அது எதுவா இருந்தாலும் சரி, அது எனக்கு முக்கியமா இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது ஹீரோவுக்கு கிடைக்க கூடாது, எல்லாத்துலயுமே நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அதை பத்தி மைண்ட்ல யோசிச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே வந்து கேட்கறான், டேய் எப்படா வந்த, நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லை, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம வேங்க உடனே, இங்க பாரு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இப்பையில இருந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பார்த்துட்டு நான் என் வழியில போறேன், அதே மாதிரி நீயும் உன் வழியில போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டைரக்டாவே பேசிடுறான். ஹீரோவும் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல, பட் இருந்தாலும் இவன் கூட நம்ம பேசுறது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல, ஸோ நம்ம வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பார்ல ஒருத்தர், உங்க வீட்டில இருந்து உங்க பையனை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்க அந்த நெருப்புல இருந்து பாதுகாத்து அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவர் கூட போயிட்டு அந்த வேங்கோடைய அப்பாவோட ஆளு அந்த லூனா பொண்ணு கொலை பண்ணியிருந்திருப்பா. ஆக்சுவலா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட கொடுத்தவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு போல, அதனால தான் அவர் இறந்து போன விஷயத்த இவர்கிட்டயும் சொல்றாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. சரி நம்ம அவருடைய ஃபியூனலுக்கு போயிட்டு பண்ண வேண்டிய முறையெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம், ஹீரோயினுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், ஏன்னா அவளுக்கும் அந்த அங்கிளை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக அவ வேற ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறதா போய் சொல்லியிருப்பா, அந்த காலேஜுக்கு போறாரு. ஸோ இந்த ஆன்ட்டிக்கும் வந்து ஒரு மாதிரி பதற்றமா இருக்குது, ஐயோ நம்ம இந்த பொய்யை எவ்வளோ நாள் மறைக்க முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அவரும் போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸ்ல கேட்குறாரு, இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா, அவளை வர சொல்லுங்க, நான் அவளை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்களும் என்ன கிளாஸ் என்ன நேம் அப்படின்லாம் கேட்குறாங்க. இவரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இவர்கிட்ட சொன்னது எல்லாருமே வந்து பொய் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சொல்றீங்க, என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன்னு சொன்னா இந்த கிளாஸ்ல அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க மறுபடியும் சொல்றாங்க, இல்ல சார் அந்த மாதிரி ஒரு பொண்ணே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி கிட்ட கேட்கும்போது அது அவ இந்த ஸ்கூல்ல படிக்கல, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறும் போது அவருக்கு ரொம்ப காண்டாயிருது. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, என் பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்கிறானே உனக்கு தெரியல, இதான் என் பொண்ணை பார்த்துக்கிற லட்சணமா, அதானே உன் சொந்த பொண்ணுனா நல்லா பார்த்துருப்ப, இவ தான் என் பொண்ணாச்சே, நீ சும்மா அம்மா மாதிரி நடிக்கிற ஒருத்தி தானே அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இங்க பாருங்க என்ன எதுன்னு தெரியாம பேசாதீங்க, உங்க பொண்ணு மூரியம் ஸ்கூல்ல படிக்கிறா, அந்த விஷயத்த இத்தனை நாளா உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தா, அதை தான் நானும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு நீங்க பாட்டுக்கு இந்த ஸ்கூலுக்கு வருவீங்கன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. இது மூரியம் ஸ்கூல்ல படிக்கிறாளா, இல்ல இல்ல நம்ம உடனே அவளை அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரணும், அவளை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசிட்டு இருப்பா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படி வந்தேன்னு தெரியுமா, எனக்கு ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிச்சு, ஆனா எனக்கு அந்த காலேஜுக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா எனக்கு படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த காட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் நான் ஜியோனை பார்த்தேன். அவ அப்பாவுக்கு தெரியாம அடிக்கடி அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்து இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பா போல. என்னை பார்த்தோன்னே அவ என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே இந்த ஸ்கூலுக்கு கூட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்ற ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் நான் இந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தேன். ஆனால் அதே சமயம் இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே என்னோட அப்பா என்கிட்ட வார்ன் பண்ணியிருந்தாரு. அதனால தான் நான் இந்த மூரியம் ஸ்கூலுக்கு வர விஷயத்த என்னோட அப்பா கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்க மாதிரியே தோணுச்சு. ஆனால் எப்போ நான் உன்னை பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு அதுவும் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினச்சி ரொம்ப உருகி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்கிறான், என்னோட லைஃப்பை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு எப்படி நான் வளர்ந்தேன், எப்படி நான் இவ்வளோ பெரிய ஆளானேன் அப்படின்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னோட பாஸ்ட்டில் ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு, அது என்னோட மெமரிஸில் அதிகமாக வந்துட்டு போயிட்டும் இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது நான் அடிக்கடி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். பட் நான் எப்போ உன்னை பார்த்தனோ அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து உன்னோட நினைப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். நீ அதனால் எப்பயுமே என் கூடவே இருக்கணும் சரியா, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு அன்பை பொழிஞ்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து இதை பார்க்கக்கூடாத ஒரு ஆள் பார்த்துடுறான், அதான் நம்ம வேங்கு. அப்போ அவனுக்கு பின்னாடி நம்ம ஜியோன்னு இருந்து இதெல்லாம் பார்த்துடுறா. அவளுக்கும் இப்போ தெரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வேங்குக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்பிக்கையே இல்லை, ஹீரோவை விட்டுட்டு வந்து இவங்கிட்ட லவ்வை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவன் இப்படி கஷ்டத்தோடு போகிறத பார்க்கும்போதே ஜியோனுக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் ஹீரோயினை லவ் பண்ணியிருப்பான் போலையே அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அவள் அப்பாவை தான் போய் பார்க்குறா. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்ககிட்ட இதை மறைச்சது பெரிய தப்பு தான், ஆனால் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் மூரியம் ஸ்கூலுக்கே நான் அனுப்ப மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன், ப்ளீஸ்ப்பா என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீ அங்கே போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ எவ்வளோ கெஞ்சி பார்த்தாலும் கேட்குற மாதிரியே தெரில. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் காட்டுறாங்க. அவர் டீச்சர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசுகிறாரு. என்னன்னா நம்ம பசங்களுடைய பொட்டன்ஷியல்
ஆட்களை அவங்களுக்குள்ளேயே சண்டை போட விட்டு பார்க்கறதுனால எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. அதனால வெளியாட்களை உள்ளே இறக்கி அவங்க கூட நம்ம பசங்களை சண்டை போட விட்டோம்னா அப்போது இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குது, எவ்வளோ ஸ்கில் இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்ல இதை அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. ஏன்னா இதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய சின்ஜியாங் ஆட்டையை போடுறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கூட வெளியாட்களில் ஒரு ஆளாக வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த ஆபத்துலேருந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரின்சிபல் கேட்குற மாதிரி இல்லை நம்ம இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இதில் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான சக்தி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்டுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நம்ம கலந்துக்கிட்டு நம்மளுடைய ஸ்கில்லை காட்டுறோம், இந்த மூரியம் ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு அவார்டையும் வாங்குறோம், கூடவே அந்த சின்ஜியாங்கையும் கையில் கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி பையில் போட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அதனால அவங்க ஒரு பக்கம் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை மட்டும் ஆளு காணவே இல்லை. ஏன்னா அவளுடைய அப்பா வீட்டில் இருக்கா, அவங்க அப்பாவும் விட்டுறது இல்லைல்ல. ஸோ அதனால அதை யோசிச்சு கொஞ்சம் ஹீரோவும் வருத்தப்பட்டு இருக்கான். அப்புறம் நம்ம வேங்கும் கூட. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, அட ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் அவளை போக விடுங்க, அவளுக்கு அந்த இடத்துல படிக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது படிக்கிற ஸ்கூல் கிடையாது, அடிதடிலாம் சொல்லி கொடுக்குற ஒரு ரவுடி பைய ஸ்கூல், அதில் மட்டும் நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட அதுவும் ஒரு தற்காப்பு தானே, அது கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என்னமோ உங்கள் கண்ணு போனதுக்கு காரணமே அந்த ஸ்கூலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம வேங்கும் வந்துட்டு அவனும் கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஏதோ சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா உனக்கு ஆச்சு, ஏன்டா சண்டை போடுற மாதிரி வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சண்டை போட்டுட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆமா நீ இந்த காம்படிஷனில் கலந்துக்க போறியா என்ன, கலந்துக்காத, ஏன்னா என்ன ஆனாலும் சரி ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் மேலே நான் கரிசனை படவே மாட்டேன், அதனால உனக்கு எக்காரணது கொண்டோ நான் விட்டு கொடுக்கவும் போகிறது கிடையாது, ஸோ நீ இந்த போட்டியிலே கலந்துக்காத, அதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கூட பழகின பாவத்துக்கு ஒரு வார்னிங் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோ கிட்ட பேசிட்டு போகிறான். பட் நம்ம ஹீரோ ஒரே வார்த்தையா அதான் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டல்ல, அப்படி இருக்கும்போது எதில் கலந்துக்கணும் எதில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி நீ வந்து எனக்கு ஆர்டர் போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம வேங்கும் அதை பார்த்துட்டு சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப சேடாக ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே நம்ம ஜியோன் கிட்டையும் போய் கேட்குறான், இந்த மாதிரி ஹீரோயினோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நான் போய் அவள் அப்பா கிட்ட பேசி அவளை கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜியோனும் நான் இது வரைக்கும் ஹீரோயினோட வீட்டுக்கு போனதே இல்லையே, அவளை இந்த காட்டில் தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ஆனால் என்னோட அப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹீரோயினோட வீடு அப்படின்னு சொல்ல அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அந்த மாதிரி நான் ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு அவள் அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன், நீங்களும் கூட வரீங்களா சார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கண்டிப்பாக போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஆன்ட்டியும் பார்த்துட்டு எங்கள் ஸ்கூலில் இருந்து வரீங்களா, சரி இருங்க நான் போய் ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் மூரியம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயத்தில் கீழே விழுந்துடுறாரு. இது அந்த ஸ்கூல்லேருந்து வந்தீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், அதான் என் பொண்ணை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்தோட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் நம்ம ஹீரோயினும் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபலும் உள்ளே வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு, இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணுடைய நல்லதுக்கு தாங்க நான் சொல்கிறேன், அவளுக்கு சண்டை போட கற்றுக்கிட்டா அது அவளுக்கு தானே பெனிஃபிட்டு, யார் அவளை அட்டாக் பண்ண வந்தாலும் அவள் தனியாக இருந்து சமாளிப்பாள்ல, அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சார், இது நாள் வரைக்கும் நீங்கள் என் பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் இதுக்கு மேலேயும் நான் என் பொண்ணை வந்து அந்த மூரியம் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறது கிடையாது, நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சி பேசிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட போய் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபலும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ எடுத்த உடனே பாத்தியா என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல அவளுக்கு புரியல, என்ன ஏமாத்துனாங்க, அன்னைக்கு தானே ப்ராமிஸ்லாம் பண்ணேன், என்னானாலும் சரி என்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு, பாத்தியா இப்போ விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, டேய் நான் என்ன உன்னை விட்டுட்டு ஓடியாடா போயிட்டேன், வீட்டில் தானடா இருக்கேன், என் அப்பா விட மாட்டாரா, நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறா. சாரிடா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அந்த யோகா டீச்சரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா காரில் நம்ம வேங்கோட அப்பா டிரைவர் இருக்கான்ல அவன் கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த யோகா டீச்சர் ஒரு கருப்பாடு தானே, அதனால அவன் அந்த மூரியம் ஸ்கூலில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே இங்கே கக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பிரின்சிபல் ஒரு புது பிளான் ஏதோ வச்சிருக்கான், வெளியில் இருக்கக்கூடிய சண்டை போட தெரிஞ்சவங்க எல்லாருமே அவன் ஸ்டூடெண்ட்ஸோட சண்டை போட விட்டு அவங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க பார்க்குறான். இதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இதை சாக்கா யூஸ் பண்ணி உங்களுடைய ஆட்களை எப்படியாவது உள்ள அனுப்பி அந்த ஜின்ஜியாங்க கைப்பற்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் இதை பற்றி அந்த வேங்கோட அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் பேசிகிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலும் ஹீரோவும் அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. ஸோ ஹீரோயினும் என்னை மன்னிச்சிருங்க, என் அப்பாவோட சம்மதம் இல்லாமல் சத்தியமாக என்னால் வர முடியாது, அதுக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு பிரின்சிபலும் பரவாயில்லம்மா நீ அங்கே வரலைனா கூட உனக்குள்ள திறமை இருக்குது அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த வேங்கோட அப்பாவோட டிரைவர் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூரியம் ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டு இருக்க அந்த சாயை போய் மீட் பண்ணுறான். எதுக்காக அப்படின்றது தெரில. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு பக்கம் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த மூரியம் ஸ்கூல் அந்த காட்டுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அது
கண்ணுக்கு தெரியாத ஒரு வளையத்துக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டே இந்த ஸ்கூல் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிரின்சிபலோட ஸ்கூலுக்கு போகாம மறுபடியும் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா மறுபடியும் நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, நீ இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணாதடா, சரி வா வந்து என் பாட்டை மட்டும் பேசி பாரு அப்படின்னு சொல்ல, அவனும் அப்படியே உள்ள வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட பேச பாக்குறான். ஆனா அவன் பக்கத்துல வரும்போதே அவங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பவர் வெளியே வர்றதை இவரால் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனும் உடனே அங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். உங்க பொண்ணு உங்ககிட்ட இதெல்லாம் மறைச்சிருக்க கூடாது தான், பட் இருந்தாலும் அவளுடைய ஃபியூச்சர் நினைச்சு பாருங்க, ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்டு பார்த்தாலும் அவன் வந்து கேட்குற மாதிரி தெரியல. இப்போ இதே நேரத்தில் அந்த மூரியம் ஸ்கூல்லேருந்து வெளியே போன சாயை அந்த வேங்க அப்பாவோட டிரைவர் மீட் பண்ணியிருப்பான்ல. ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சாய் கிட்ட வந்து இவன் சில விஷயங்களை சொல்கிறான். அந்த மூரியம் ஸ்கூலில் அடுத்ததாக ஒரு பெரிய காம்படிஷன் நடக்க போதில்ல, அதில் நீ எப்படியாவது கலந்துக்கணும். உன்னை அந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற்றிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீ மறுபடியும் எப்படியாவது உள்ளே போயிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிற வழியை பாருடா. நீ வின் பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த ஸ்கூலுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உள்ளே போக சொல்கிறேன். அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நீ கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உனக்காக பண்ணுவோம். இதை விட பெரிய காலேஜ் இல்லை ஸ்கூல் இதில் கூட நாங்கள் வந்து உனக்கு ஃப்ரீயாக அட்மிஷன் போட்டு கொடுப்போம், ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது இவனும் மைண்ட்லாம் மாறுறான். சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த மாதிரி அந்த வேங்கோடைய அப்பா கேங்கு மூரியம் ஸ்கூலை எதிர்த்து இவனை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.